அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் பிறக்கப் போகிறது. ஏப்ரல் மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை, அல்லது ரொம்ப மோசம், அல்லது ஏப்ரல் மாதம் நல்லா இருந்தது. சரி, 3 விதம்தான். மோசம், நல்லா இருந்தது, பரவாயில்லை. அப்போ இந்த மே மாதமாவது ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இருக்கும். தனித்தனியாக பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள். மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார், 9ஆம் இடத்துல. அதற்கு பிறகு 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு போவார். 10ஆம் இடத்திற்கு போய் அவர் சுபத்துவமாக சுக்கிரனுடைய வீட்டில் சுக்கிரனோடையே இருப்பார். ஆக இந்த மாதத்தில் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. அதற்கு பதிலாக நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு முறையும் மாதராசி பலனில் ஒன்று பதிவு பண்ணுறேன். அஷ்டமச்சனி உங்களுக்கு சாதகமற்ற தன்மையை தந்துராது. அஷ்டமச்சனி உங்களுக்கு இப்போ நடக்கலை அப்படின்றது தான். ஏன்னா இப்போது மே மாதம் 11ஆம் தேதி வரைக்குமே அட்டமத்து சனியோடு செவ்வாயும் இணைந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கும்போது மனசு குழப்பமாக இருக்குமே, அப்படி இருக்குமே, இப்படி இருக்குமே, உடம்பு சரி இருக்காதே, அது நடக்குமே, இது நடக்குமே, அலைச்சலாக இருக்குமே, அப்படி பண்ணணுமே, இப்படி பண்ணணுமேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேதை அமைப்புகளை 8இல் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தருவதால் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள், கடவுளுடைய அருள் பெற்றவர்கள் என்பதன் அடிப்படையில் பெரிய சோதனைகள் எதுவுமே கண்டிப்பாக சிம்மராசிக்கு இப்போது இருக்கவே இருக்காது. வெற்றிகள் கிடைக்கும். மே மாதம் முதல் வாரத்திலிருந்தே பெரிய ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. மே மாதம் 11ஆம் தேதியில் கரெக்டாக 9ஆம் இடத்துல செவ்வாய் பாக்கியாதிபதி பாக்கியத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கு என்ன பாக்கியம் தேவையோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிக்கின்றன. மே மாதம் பிற்பகுதியில் பாருங்கள், 9இல் செவ்வாய் ஆட்சி, 10இல் சுக்கிரன் ஆட்சி, 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனாலும் கூட அப்படியே பரிவர்த்தனை அமைப்புகளில் புதனோடு சேருவார். ஆக பெரிய நல்ல கிரகங்கள் அத்தனையும் ஓரளவிற்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் தான் இப்போ சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. கடைசியில் மாத இறுதியில் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வலிமையாக இருப்பது என்பது போட்டிகளில் வெற்றிகள். இதுவரைக்கும் எதிரியாக இருந்தவர்கள் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு உங்ககிட்ட நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு. குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய தன்மை. நம்மை விட நம்முடைய பிள்ளைகள் புத்திசாலிகள், நம்முடைய தொழிலை நல்ல விதமாக எடுத்து செய்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை. இன்னொரு முக்கியமாக பெண் குழந்தைகள் வாழ்க்கையில் அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியலன்னு சொன்னவங்க, வீட்டில் மங்கள விஷயங்களே நடக்க முடியலன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ஆறுதல் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் கண்டிப்பாக இருக்கும். தொழில் முனைவோர்களுக்கு நன்றாக இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவில் கை கொடுக்கும். அரசாங்க அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு பதவி உயர்வு, 10ஆம் இடம் வலுத்து காணப்படுகின்ற அமைப்பினால் ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுக்கு இன்டர்வியூ போகிறவங்க எல்லாருக்குமே மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புன்னு சிம்மராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல் நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க. நான் எப்போவுமே ஜெயிக்க பிறந்தவன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆளுமை தன்மை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அது நிறைவேறக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. மே மாதம் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். ஏப்ரல் மாதம் சுத்தமாக உங்களுக்கு நல்லா இல்லை. ஏப்ரல் மாதம் முழுவதுமே புதன் உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்தாலும் செவ்வாய் சனியோடு சேர்ந்த கடுமையான பாவத்துவம், உங்களுக்கே தன்னம்பிக்கை இல்லாத நிலைமை, குடும்பம் நல்லா இல்லாத நிலைமை, ஃப்ரெண்டால் சோதனை, லவ்வரால் சோதனை, ஆம்பளை சரியில்லை, பொம்பளை சரியில்லை, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, நான் இப்படி ஏமாந்துட்டேன், அப்படி ஏமாந்துட்டேன்னு ஒரு மன அழுத்தத்தோடு தான் ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக போனது என்பது உண்மை. ஒரு 5% கன்னிராசிக்காரங்க தான் நல்லா இருந்தீங்க. 90-95% நல்லா இல்லை. கோச்சார நிலைமைகள் கடுமையான அமைப்பில் இருந்தன. ஆனால் பிறந்த ஜாதக அமைப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகள் நடந்தவர்களுக்கு பெரிய அளவில் இது இல்லாமல் அப்படியே தப்பிச்சுக்கிட்டீங்க. ஆனால் பாருங்கள், மே 1ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் நீச்ச நிலைமையிலிருந்து விலகி 8ஆம் இடத்திற்கு வந்துடுறார். ஐயா, 8ஆம் இடத்துல கூட அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகளை அவர் செஞ்சுருவார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்தில் அவர் நண்பராகிய 12ஆம் அதிபதியாகிய சூரியனோடு அவர் இருப்பது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. இதுவரைக்குமே பேராசையின் காரணமாக அல்லது ஏதாவது ஒரு அமைப்பின் காரணமாக தவறாக வழிநடத்தப்பட்டவர்கள், பணம் காசு விட்டவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய பணம் உங்களுக்கே திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மே மாதம் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறது. ஆக மே மாதம் ஏப்ரல் மாதம் தந்த சில கடுமையான சாதகமற்ற பலன்களை நிச்சயமாக உங்களுக்கு தரவே தராது. 10ஆம் இடத்தில் இப்போது குரு பகவான் இருக்கிறார்.
மே மாத இறுதியில் 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் வருவாங்க. தொழிலாளர் பெருமக்கள் நன்றாக இருப்பது, உழைப்பவர்களுக்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மை, வியாபார பெருமக்களுக்கு இது வரைக்கும் வியாபாரம் நடக்குது, ஆனால் அதனால் ஒன்றும் 10 பைசா பிரயோஜனம் இல்லையே, லாபத்தை காணாமே, கல்லாப்பட்டியில் காசை காணாமே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள்லாம் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்குதுங்க. குருவின் பார்வை, இப்போ குரு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. மே மாதம் எண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 11ஆம் இடத்திற்கு வரும்போது குறைவற்ற செல்வத்தை அவர் கண்டிப்பாக தருவார் என்பது தான் ஒரு விதி. ஏற்கனவே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போது குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் கடன் நோய் எதிர்ப்பு போன்றவைகளை அப்படியே அமுக்கி வைத்திருக்கிறார் என்பது தான் உண்மை. அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும். அடுத்த வருஷம் ஜூன் மாதம்தான் 2027 6ஆவது மாதம்தான் உங்களுக்கு அட்டமத்து சனி ஆரம்பிக்கிறது. அது கொஞ்சம் உங்களை ஒரு மாதிரியான பொருளாதார பின்னடைவுகளை கொடுத்துத்தான் தீரும். ஆக இன்னும் ஒரு வருஷத்திற்கு காசு பணம் கொஞ்சம் நல்லா வரும், வேலை தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும், மே மாதத்தில் எதையும் சமாளிக்க முடியும். பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். அதிகம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் குறைவான ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அக்கா தங்கச்சி உறவுகள் நன்றாக இருக்கும். மனைவி மகளுக்கு எதையாவது செய்ய முடியும். சித்தப்பா சித்தி பெரியம்மா அத்தைமார்கள் போன்றவர்களோட ஏற்கனவே உறவுகள் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த உறவுகள் சீர் பெறக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக, எதையும் சாதிக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான மாதங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படியே மறைஞ்சிருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார். கரெக்டாக மாதத்தில் ஒரு 15 நாட்களுக்கு பிறகு அப்படியே 9ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். ராசிநாதன் எப்படி பார்த்தாலும் ஒரு வரைக்கும் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இதில் ஒரு மிக முக்கியமான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான புதன் போன மாதம் ஃபுல்லாக நீச்சமாக இருந்து பல விஷயங்களை கிடைப்பதற்கு தடை செய்து கொண்டு இருந்தார் இல்லையா, அந்த தடைகள் எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் கண்டிப்பாக விலகிறது. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே 7ஆம் இடத்திற்கு புதன் அப்படியே உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறார். பாக்கியாதிபதி ராசியை பார்ப்பது கூடவே 9, 11 கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து 9, 11 கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து ராசியை பார்ப்பது பணம் வரக்கூடிய நல்ல சூழல். இதில் என்னன்னு தெரியுங்கன்னா, மகாதன யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 9, 11 கூடியவர்கள் மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 4 நாள் 7ஆம் இடத்துல ஜாயின் பண்ணி ராசியை பார்ப்பாங்க. மே மாதம் 11, 12, 13, 14 இந்த 4 நாட்களும் உங்களுக்கு அருமையான நாட்கள். காசு பணம் வர்றதுக்கு, தொழிலில் ஜெயிக்கிறது, எதிர்பாராத அதிர்ஷ்டம் வர்றது, ஷேர் மார்க்கெட்டில் காசு வர்றது, ஏற்கனவே விட்டுட்டோம்னு நினச்ச காசு திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. ஆக மே மாதம் 11, 12, 13, 14 ஆகிய 4 நாட்கள் மகாதன யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 9, 11 கூடியவர்கள் சூரியன், புதன், செவ்வாய் 7ஆம் இடத்தில் சேரக்கூடிய நல்ல நாளுங்க. இந்த நாள் நல்ல நாள்னு சம்பாதிக்கிற நாள். ஜாதகத்தில் தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு நன்றாக இருக்குமாயின் உங்களுடைய ஜாதக அமைப்பிற்கேற்ப நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மாதத்தின் பிற்பகுதி 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 8க்கு மாறிடுறாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் அங்கே தான் இருக்கிறாரு. சூரியன் 8ற்கு மாறினாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் கொஞ்சம் மறைமுகமான தனலாபங்கள் கிடைக்கும். அப்பாவோடு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும், அல்லது அப்பாவிற்கு ஏதாவது உடல் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைவுக்கு கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுற மாதிரியான இருக்கும். அப்பாவோடு கருத்து வேற்றுமைகள் அல்லது அம்மாவோடு ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரும். ஆனால் மாத கடைசியில் அது கொஞ்சம் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராசியை குரு பார்க்கிறார். ராசிநாதன் மாதத்தின் இறுதியில் அவரும் 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அப்போ என்ன நடக்கும்? இது வரைக்குமே எது நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, எது கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, கல்யாணம் கிடைக்கல, வேலை கிடைக்கல, தொழில் கிடைக்கல, படிப்பு கிடைக்கல, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் என்ன பாக்கியங்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு இதில் இருந்தீங்களோ, ஒரு கனவு இருந்திருக்கும். இதை பிடிக்க முடியுமா, அதை பிடிக்க முடியுமா, இதை செய்ய முடியுமான்னு. அந்த கனவெல்லாம் நனவாகக்கூடிய அமைப்பு அப்படியே மே மாதம் 20 அல்லது 25ஆம் தேதிக்கு பிறகு கடைசி வாரத்தில் நிறைவாக இருக்கக்கூடிய, நிறைவேறக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க மே மாதம் அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பமே அட்டகாசம். ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கிறார். மாத ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். என்ன ரிலீஃப் கிடைக்கும்னா, அப்பா ஏதோ போன மாதம் போட்ட அடியக்கு பரவாயில்ல, இந்த மாதம் கொஞ்சம் தேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடான 6ஆம் வீட்டில் ஆட்சியாகிறார்.
1.5 மாதம் அவர் 6ஆம் வீட்டில் இருப்பார். அட்டகாசமான அமைப்பு. மே மாதம் முழுக்க, அடுத்து ஜூன் மாதம் முழுக்க மிகப்பெரிய அமைப்பு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் மாறி உங்களுடைய ராசியை வேற பார்க்க போகிறார். நீங்கள் கஷ்டப்படுகின்ற இறுதி மாதம், கடைசி மாதம் இதுவாக தான் இருக்கும். இதற்கடுத்து வரக்கூடிய ஒரு 3-4 வருஷம் மிகச்சிறப்பான வருஷங்கள் அத்தனையுமே. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் பார்த்திங்க, அடுத்த வருஷம் மே மாதம் 6ஆம் தேதி, அதாவது 2027 ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதிலிருந்து ஒரு 3 வருஷம் மிகப்பெரிய யோக பலன்கள். ஆக விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு 4 அல்லது 5 வருடங்கள் நன்றாக இருக்கக்கூடிய கோச்சார அமைப்புகள் இனிமேல் வரப்போகிறது என்பதால் இந்த மே மாதமே, குறிப்பாக போன ஏப்ரல் மாதம்தான், ஏப்ரல் மாதமே உங்களுக்கு கஷ்டங்களுடைய கடைசி மாதமாக கண்டிப்பாக அமையும். எதுவும் தொட்டது துலங்கும், நல்லது நடக்கும், குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் தீரும், மனக்கவலைகள் தீரும், கடனை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் மே மாதத்திலேயே 11ஆம் தேதிக்கு பிறகு உருவாகும். உடம்பு நல்லா இருக்கும். சும்மா மெடிக்கல் செலவுன்னு இருந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் இதாகும். சகோதர சண்டைகள் விலகும். அண்ணன் அக்கால் போன்ற விஷயங்களால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்கள், தம்பி தங்கைகளால் வருத்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. அதைவிட முக்கியமாக வீடு சார்ந்த விஷயங்களில் கோர்ட்டு கேஸு, வாடகைக்காரன் கேஸ் போட்டிருக்கிறான், ஹவுஸ் ஓனர் கேஸ் போட்டிருக்கிறாரு, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள், காவல்துறை, போலீஸ் ஸ்டேஷனு நடந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே, ஏன்னா போன மாதம் முழுக்கவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் அவங்க ராசிநாதன் சனியோடு சேர்ந்திருந்தார். அப்போ தேவையற்ற வழக்குகளை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக வழக்குகள் தீரக்கூடிய தன்மை, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு பயணங்கள், வெளிமாநில பயணங்கள், தூர பயணங்களின் மூலமாக மாத இறுதியில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு மே மாதத்தில் நான் கிட்டத்தட்ட 70% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லுவேன். ஆக ஒரு அடுத்து வரக்கூடிய காலங்கள் ஒரு 3 அல்லது 4 வருடங்கள், குறிப்பாக ஒரு 5 வருஷம்னு கூட சொல்லலாம், நல்ல விதமாக இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. படிப்படியாக தான் நடக்கும். ஐயா நீ பாட்டில் மாதம் எதையாவது சொல்லிட்டு போகிற, ஒன்றும் இங்கே நடக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது இந்த ஆள் சொன்னது உண்மைதான், பரவாயில்ல நமக்கு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னேற்றத்தின் படிக்கட்டுகளாக அமைந்திருக்குதுங்க மே மாதம் அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும்.